ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேக்கோட ரேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் கேக் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருக்கீங்க, புதுசாக ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேக்கோட ரேட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டவுன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கேக்கோட ரேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ இந்த ரேட்ஸ் தான் உங்கள் கேக்குக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா டவுன் ஏரியா. எனக்கு வந்து இந்த ப்ரைஸஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஏரியாஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு கேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கேக்கோட ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபாண்டன் டெக்கரேஷன்லாம் கேக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா கேக்கோட ரேட் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம். கேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபாண்டன்ட் ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, கேக் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அதிக அமௌண்ட்டுக்கு வந்து கேக்கை வந்து சேல் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேக்கோட ரேட் வந்து ஹை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கம்மியான வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இதில் காமிச்சிருக்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.